ஃபேமிலி மேன் 3 நல்லா இருக்கா நல்லா இல்லையா, என்னங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்லாம் பல கேள்விகள் வந்து சோசியல் மீடியாவில் ஓடிட்டு இருக்கு. ஃபேமிலி மேன் 1 வந்தபோது அந்த ஐடியா ரொம்ப புதுசாக இருந்துச்சு, எல்லாருக்குமே பிடிச்சிது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஃபேமிலி மேன் கதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் நடிச்ச ஒரு படம் இருக்கு. அந்த படத்தோட ஒரு சின்ன ஐடியா தான், அதோட எக்ஸ்டென்ஷனாக தான் இருந்துச்சு. பட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. செகண்ட் சீசன் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அந்த சீசனு. இப்போ தேர்ட் சீசன்ல நாகாலாந்து போர்ஷனுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு தீவிரவாத இயக்கம், அதில் வந்து இந்த டாஸ்க் டீமோட தலைவர் வந்து கொண்டுட்டாங்க. அந்த கொலைப்பழி வந்து ஹீரோ மேல விழுதுன்ற ஒரு கதையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஜெய்தீப் அகலாவத் வந்து இந்த வில்லனா வந்து ஓப்பன் ஆன உடனே இந்த சீரீஸ் மேல வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்தது உண்மைதான். ஏன்னா அவர் வில்லனா நடிக்கிறாரு. இந்த செல்ல பாத்தால் லோக்கல்ல பாத்தீங்கன்னா அவர் இதே நாகாலாந்து பின்னாடி போடோ பின்னாடி இருக்கிற ஒரு அரசியல் பேசுனாங்க. இந்த படத்துலயும் வந்து அதே போல ஒரு அரசியல் பேசியிருக்காங்க. இந்த அரசியல் எப்படி இந்த படத்துக்கு வந்து இந்த த்ரில்லர் சீரீஸ்க்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்றது பார்க்கும்போது ஆக்ஷன் ஓரியன்டா ஓப்பன் 2 எபிசோட் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்துச்சு. இந்த ஆக்ஷன் ஆடணும் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டரா இருந்துச்சு. கூடவே வந்து ஆல்ரெடி போன சீசனுடைய தொடர்ச்சியாக மணிக்கும் மனோஜ் பாஜ்பாய்க்கும் இருக்கிற உறவின் விரிசல், அதோடைய எதிர்பார்ப்பு, அது வந்து இந்த இடத்துல வந்து மனோஜ் பாஜ்பாய் வந்து ஒரு இடத்துல ட்ராப் ஆகிட்டு இருக்கும்போது அவங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய சில எமோஷனல் விஷயங்கள், பையனும் பொண்ணும் கொஞ்சம் வளர்ந்த நிலைமையில இருக்கிறதுனால இதை வந்து ஏற்றுக்கிற விஷயம், இந்த குடும்ப விஷயம் நிறைய வந்து இதில் ஓவர்லூப் ஆகிட்டே இருக்கு. இது நடுவில் இருக்க 2-3 எபிசோட் வந்து குடும்ப எபிசோட் ஓவர்லாப் ஆகுது. நடுவில் விஜய் சேதுபதி வந்து நடுவில் வந்து ஒரு சின்ன கேமியா பண்ணிட்டு போறாரு. இன்னொரு கடைசி எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா சந்தீப் கிஷன் வந்து ஒரு கேமியா பண்ணிட்டு போறாரு. இவங்கெல்லாம் வந்து இந்த கேரக்டருக்குள்ள வரும்போது ஒரு புதுவிதமான ஒரு பரபரப்பு நடக்க தான் செய்யுது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த சீரீஸ் வந்து படம் ஒரு 7 எபிசோட் பார்த்து முடிக்கும்போது ஐயோ முடிஞ்சிருச்சா அப்படின்னு யோசிக்கிறதா, இல்லை ஏன்னா இந்த சீரீஸ் முடிக்காம அரைக்குறையாக கொண்டு வச்சு அடுத்த சீசனுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சுன்றதுனால நடுவில் இருக்க 3 எபிசோட் வந்து ரொம்பவா தொங்கி போயிடுச்சு. இந்த லாஸ்ட் 2 எபிசோட் நல்லா இருந்துச்சு. பட் இதை முடிக்கும் போது அடுத்த சீசன் தான் முடியுன்ற போது இந்த சீசன் பார்க்கும்போது சில சமயத்தில் உங்களுக்கு ஏமாற்றம் அடையலாம். பட் இந்த குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே தான் இருக்குது இந்த சீரீஸ். இதை பார்க்குறவங்களுக்கு, இந்த முடிவை எதிர்பார்க்காம பார்க்குறவங்களுக்கு நிச்சயமா இந்த சீரீஸ் வந்து நல்ல அனுபவத்தை கொடுக்கும். இந்த அடுத்த சீசன் வரும்போது அதுக்கான பதில் வரும்போது ஜெய்தீப் அகலாவத் வந்து என்ன பண்ண போறாரு, இவர் எப்படி வந்து அதை டேக்கிள் பண்ண போறாரு மனோஜ் பாஜ்பாய்ன்றது வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்துச்சுன்னா நிச்சயமா இந்த சீரீஸ் வந்து மக்கள்கிட்ட இன்னும் ஒரு பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தோணுது எனக்கு. நீங்க அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு, பார்த்துட்டு உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.